சில்லுன்னு காத்து, அதோடைய பயங்கரமான மழை. அந்த காட்டுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு சித்தியான அந்த காவிய குருவி, அந்த குட்டியோண்டு இருக்கிற ராணி குருவிய மற்றும் தேஜ் காக்காவையும் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டு, ரொம்பவே குழம்பி போன நிலையில சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு, எங்களுக்கு பயங்கரமா குளிருது சித்தி. இந்த மாதிரி மரமோ இல்ல பாறையோ இல்லாம ஏதாச்சும் வீடு இருந்தா நீங்களே பாருங்களேன். ஆமா சித்தி, அக்கா சொன்ன மாதிரி ஏதாச்சும் வீடு இருந்தா பாருங்களேன். இந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மரத்துக்கு கீழேயோ இல்ல பாறை பக்கத்துலயோ நிக்கிறது நமக்கு அவ்வளோ நல்லது கிடையாது சித்தி. அது மட்டும் இல்லாம உசுருக்கே ஆபத்து சித்தி. பசங்களா, இது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம இந்த காட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். தங்கறதுக்கு எந்த ஒரு வீடுமே தென்பட மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உதவி கேட்கலான்னா எந்த ஒரு பறவையும் இல்லை இங்க. அதனால இந்த கனமழையில அது மட்டும் இல்லாம இந்த சில்லுன்னு காத்துல உங்களை எங்க கொண்டு போறதுன்னு தெரியாம இந்த மரத்தடியில நிக்கிறேன். ஆனா இப்படி மரத்தடியில நிக்கிறது ஆபத்து தான். ஆனா வேற வழி இல்லையே நமக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மரத்தின் கீழே உடைஞ்சு அவங்க முன்னாடி திடீர்னு கீழே விழுந்தது. அதை பார்த்து ராணிக்குருவி மற்றும் தேஜ் காக்கா ரொம்பவே பயந்து போனாங்க. அப்போ அவங்களுக்கு சித்தியான காவிய குருவி பார்த்து, பயப்படாதீங்க பசங்களா, அதான் நான் இருக்கேன்ல, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உங்க அம்மா இறந்து போறப்ப உங்களை என் கையில ஒப்படைச்சு இறந்து போயிட்டாங்க. அதனால என் உசிரே போனாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் கண்டிப்பா பாத்துப்பேன். இந்த மரத்துக்கு கீழே வேணாம் சித்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா சித்தி, ஒரு கிளை உடஞ்சி விழுந்ததுன்னா இன்னொரு கிளையும் கண்டிப்பா உடஞ்சி விழுகிறதுக்கு தயாரா இருக்கு. அதனால இங்க நிக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. சரி பசங்களா, நம்ம நடந்துகிட்டே போலாம். ஆனா நீங்க கொடைக்குள்ளேயே இருக்கணும், பக்கத்துல எல்லாம் போக கூடாது. அந்த விதமா சொல்லிட்டு பசங்களை அழைச்சிக்கிட்டு கொடையோட அவங்க எல்லாரும் பத்திரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க நின்ன இடத்துல இருந்து ஒரு கிளை திடீர்னு உடைய ஆரம்பிச்சுது. அதோட அவங்க 3 பேர் பயந்து போன நிலையில ரொம்பவே குழம்பி போனாங்க. வாங்க பசங்களா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போலாம். இப்படி மரத்தடியில இருக்கிறது நமக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. ஏதாச்சும் கூட ஏற்பாடு பண்ணியோ இல்ல தயார் செஞ்சோ உள்ள போயிடலாம். அப்படி சொல்லிட்டு அந்த காவியக்குருவி தன்னுடைய பசங்களை அழைச்சிக்கிட்டு முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல ஆகாஷ் காக்காவோட வீடு தென்பட்டது. அப்போ வீட்டுக்குள்ள தீபத்தின் வெளிச்சத்துல சுட சுட அந்த காக்கா கடலை சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த காக்காவை பார்த்த உடனே அவங்க 3 பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சித்தி, அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. வாங்க நம்ம போய் அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். ஆமா சித்தி. அப்படி பசங்க கேட்ட உடனே அந்த காவியக்குருவி எதுவும் பேசாம சொன்ன மாதிரி அவங்க கிளம்பி போனாங்க. மற்றும் கதவை தட்டினாங்க. வீட்டுல ஜன்னலோரமா நின்னுட்டு இருந்த அந்த ஆகாஷ் காக்கா கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே இவ்வளோ மழை பெய்யுற நேரத்துல என்னுடைய வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த காவியக்குருவி கதவை தட்டும். அப்போ உடனடியாக அந்த ஆகாஷ் காக்கா வந்து கதவை திறக்கும். திறந்து பார்க்கும்போது காவியக்குருவி, அந்த குட்டியோண்டு தேஜ் காக்கா மற்றும் ராணி குருவி கதைக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல காவியக்குருவியும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆகாஷ் காக்காவை பார்த்து அதானையும் நம்ப முடியல. காவ்யா, நீயா? நீ என்ன பண்றீங்க? ஆகாஷ், இதான் உன்னுடைய வீடா? ஓ சாரி காவ்யா, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. அப்படி அழைச்ச உடனே காவியக்குருவி தன்னுடைய பசங்களோட வீட்டுக்குள்ள போனாங்க. காவ்யா, அங்க ஃபயர் கேம்ப் ரெடியா இருக்கு. நீங்களும் பசங்களும் அதாண்ட போய் நின்னீங்கன்னா குளிருக்கு இதமா இருக்கும். அப்படி சொன்ன உடனே அந்த காவியக்குருவி தன்னுடைய பசங்களோட சேர்ந்து அந்த ஃபயர் கேம்ப் கிட்ட வந்துட்டா. அதே நேரத்துல ஆகாஷ் காக்கா கையில கடலை எடுத்துக்கிட்டு அந்த பசங்களாண்ட வந்திருந்தான். பசங்களா, இந்த கடலையை சாப்பிடுங்க, சுட சுட நல்லா ருசியா இருக்கும். அப்படி சொன்ன உடனே பசங்க எல்லாரும் அந்த காவியக்குருவியை பார்த்தாங்க. அந்த பார்வையை கவனித்த அந்த காக்கா, அட சொல்லு காவ்யா, பசங்க ரொம்ப பசியா இருக்காங்க. அதே மாதிரி நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாப்பிடுங்க பசங்களா. அது ஆகாஷ். நாங்க 2 பேரும் சேர்ந்து படிச்சோம், சேர்ந்து காதலிச்சோம், கல்யாணமும் பண்ணிக்க நினைச்சோம். ஓஹோ சித்தி, அம்மா கிட்ட நீங்க ஒரு சித்தப்பா பத்தி சொல்லுவீங்கல்ல, அந்த சித்தப்பா இவர் தானே? அப்படி சொன்ன உடனே அந்த காவியக்குருவியும் சிரிச்சிச்சு. அப்ப அந்த ஆகாஷ் காக்கா அவங்கள பார்த்து, பசங்களா, நீங்க இதை சாப்பிட்டுட்டு இருங்க. நானும் உங்க சித்தியும் அந்த ஜன்னல் ஓரமா பேசிட்டு இருப்போம். சண்டை போடாம சாப்பிடணும் பசங்களா. இன்னும் வேணும்னா இந்த காக்கா சித்தப்பா உங்களுக்கு தருவாரு. அந்த விதமா சொல்லிட்டு அந்த ஆகாஷ் காக்கா மற்றும் காவியக்குருவி 2 பேரும் ஜன்னல் ஓரமா வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற பேச்சு அந்த பசங்களுக்கு கேட்டுச்சு. என்னாச்சு காவ்யா? எங்க மாமா என்ன கட்டிக்கணும் இருக்கிற வரையில எங்க அக்காவை சாவடிச்சிட்டாரு. பசங்களுடைய சாக்க வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாரு. இதெல்லாம் உண்மை தெரிஞ்ச உடனே அந்த பசங்களை அழைச்சிக்கிட்டு நான் இங்க ஓடி வந்துட்டேன். நல்ல வேலையை நான் இங்க உன்னை பார்த்தேன். இல்லைன்னா இந்த காட்டுக்குள்ள எங்களுடைய நிலைமை என்ன இருக்குமோ என்னமோ. அந்த விதமா சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. அப்ப அந்த ஆகாஷ் காக்கா சமாதானப்படுத்திக்கிட்டு, கவலைப்படாத காவ்யா, அதான் என்கிட்ட வந்துட்டல, உன்னை நான் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாராலையும் பிரிக்க முடியாது. நீ என்ன சொல்ற ஆகாஷ்? அப்படின்னா உன்னுடைய அக்கா பசங்க? எனக்கு புரியல ஆகாஷ்.
அட அதான் காவியா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா உங்க அக்கா பசங்க எங்க தங்குவாங்க மற்றும் அவங்கள யாரு கவனிச்சுப்பாங்க? இதைத்தான் நான் கேட்குறேன். உன்னோட எண்ணம் எனக்கு புரிஞ்சு போச்சு ஆகாஷ். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவங்க வாயாலே என்னை சித்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு நான் வளர்ப்பு தாயா இருந்துக்கிறேன். அது கிடையாது காவியா, நாளைக்கு நமக்கு பசங்க பிறந்தாங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் ஆகும்ல. அதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. நான் உன் கூட சேர்ந்து வாழ போறது இல்ல. அப்புறம் நமக்கு எப்படி பிறப்பாங்க பசங்க? நான் சொல்ல வர்றது உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன் காவியா. எனக்கு ரொம்ப நல்லா புரிய வந்தது ஆகாஷ். ஒரு நிமிஷம் கூட என்னுடைய பசங்களை வச்சுட்டு இந்த வீட்டுல தங்க மாட்டேன், நான் போறேன். இந்த நேரத்தில் யோசிக்க பாரு, கோவப்படாத. இப்ப வேற மழை பெய்யுது, அதனால நீ நல்லா யோசிக்கோ. மழை நின்னக்கு அப்புறம் நீ வேணா கிளம்பி போ, சரிப்பட்டு வரலனா. நான் தங்க மாட்டேன் ஆகாஷ். ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்னை ஒத்துக்க வைப்பேன். என்னுடைய பசங்களை நான் நாதே ஆக்க மாட்டேன். அந்த விதமா சொல்லிட்டு அந்த ஜன்னலாண்டையில இருந்து அந்த பசங்களாண்ட வந்துச்சு அந்த காவியக்குருவி. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அனைத்தையும் கேட்ட அந்த பசங்க அவங்களுடைய சித்தியை நினைச்சு அவங்க ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. இனி அணில இருந்து அவங்க சித்தி சொல்ற மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் பிறகு அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல வீடு கட்டி அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ராதாபுரா தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குட்டியோண்டு தண்ணி டப்ல உட்காந்து இந்த விதமா நான் இந்த வெயிலோட சூட தாக்கு பிடிக்கிறேன். என்னவோ இந்த வெயில்கால நிலைமை. இப்படி வாழணும்னு தோணாது, அந்த பக்கம் சாகவும் நினைக்க வராது. அட என்ன இந்த ஆகாஷ் காக்கா ஒன்னும் இங்க வரவே இல்லை. ஒருவேளை இன்னும் 2 மணி ஆகலையோ? ஆனா எனக்கு அதுக்குள்ளேயே பயங்கரமா பசி எடுக்குது. ஆனா என்ன பண்றது? எவ்வளவு பசி எடுத்தாலும் அந்த ஆகாஷ் காக்கா வர வரைக்கும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த டப்புக்குள்ள இருக்கிற தண்ணிய கொஞ்சோண்டு தன் மேல ஊத்திக்கிட்டே இருந்தது அடிக்கடிக்கு. அதே சமயத்துல தான் ராதாபுரா ஆண்ட அந்த ஆகாஷ் காக்கா கொடைய புடிச்சுக்கிட்டு வந்திருந்தது. வந்துட்டியா? இப்ப வரைக்கும் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டேன். அப்படி அந்த ராதாபுரா சொன்ன உடனே ஆகாஷ் காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டது. என்னது, ராதாபுரம் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்காளா? அப்ப கண்டிப்பா எனக்கு செலிப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு இப்ப போய் கேக் கொண்டு வந்து கட் பண்ண போறியே என்ன நீ? கண்டிப்பா பண்ணியிருப்பேன், ஆனா இப்பதான் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல, அதனால தான் இந்த கேக் ப்ரோக்ராமை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் நம்ம. அப்படியே இந்த மாதிரி கவர் பண்ணி பேசுறதுக்கு இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்றேன். இந்த லஞ்ச்ல கேக் இலவசமா தர்றதுக்கும் இல்ல வைக்கிறதுக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லலாம்ல நீ? அடா நீ ஒருத்தி போதும் என்னுடைய மானத்தை முழுக்க வாங்கறதுக்கு. நீ குளிச்ச தப்பாத்து போதும், வா நம்ம குருவியோட ஹோட்டலுக்கு போலாம். தினமும் போறது நல்லா இருக்காது காக்கா. அட ஒன்றும் ஆகாதராதா, அந்த குருவி ஒன்றும் சும்மா பண்றதில்ல, புண்ணியத்துக்காக அந்த வேலை பார்க்குது. எப்படியோ நம்ம போகலன்னா தான் அது ரொம்ப ஃபீல் பண்ணும். நம்ம போனோன்னா ரொம்ப சந்தோஷப்படும். குருவியோட ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிடலாம். ஆனா சும்மா சாப்பிட வேணாம், காசு கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கும் மளிகை சாமான் ஒன்றும் சும்மா கிடைக்காதுல்ல. நீ அப்படி கொடுக்கணும்னு நினைச்சா கொடு, நான் ₹1 கூட தர மாட்டேன். நான் சும்மா சாப்பிட போறேன். அந்த குருவியை காதலிக்கிற ஒரு காதலனா நீ ஃப்ரீயாவே சாப்பிடலாம். அதே மட்டும் இல்லாம அந்த குருவியோட ஹோட்டலையும் தங்கலாம். மற்றும் அந்த குருவியை ரொம்ப அன்பா பாத்துக்கலாம். ஆனா எங்களுக்கு அந்த ஒரு அவகாசம் கிடையாதுல்ல. அதனால தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் காசு தரலான்னு இருக்கேன். இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் அந்த குருவியோட ஹோட்டலுக்கு வருவேன். அப்படி இல்லைன்னா நான் வரல. ஏதாச்சும் வீட்லயே சமைச்சுக்கிட்டு சாப்பிடுவேன். எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் காசு தரேன்னு நீ இருக்கும்போது அவ்வளோ கச்சிதமாக நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன் ராதா? அது எல்லாமே உன்னுடைய விருப்பம் தான். நான் அதுக்கு எந்த ஒரு தடையாகவும் இருக்க மாட்டேன், சரியா? எல்லாமே உன்னுடைய இஷ்டம்தான். சரி காக்கா, நீ போய் வாஸ்கி கொக்க, மீனா கிளிய மற்றும் மது கழுக கூப்பிட்டுட்டு வா. நான் இதுக்குள்ள வீட்டுக்கு போய் கொஞ்சோண்டு மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன். சரி, தயவு செஞ்சு லேட் ஆக்கிடாத. அந்த விதமா சொல்லிட்டு அங்கிருந்து ஆகாஷ் காக்கா கொடைய புடிச்சுக்கிட்டு டைரக்டா வாஸ்கி கொக்காண்ட பறந்து வந்துச்சு. வாசக்கி தயாரா இருக்கல? இருக்கேன். நான் வந்தால் அந்த குருவியோட ஹோட்டலுக்கு காசு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவேன். அப்படி இருந்தால் தான் நான் அந்த ஹோட்டலுக்கே வருவேன், இல்லைன்னா சுத்தமாக வர மாட்டேன், புரியுதுல்ல? அட இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் என்ன ஆச்சு? தினமும் ஃப்ரீயாக போய் சாப்பிட்டு வர்றது தானே நம்மளுடைய கான்செப்ட்டு. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் காசு தரேன்னு சொல்கிறீங்க, புதுசாக என்ன ஆச்சு? அப்படின்னா என்ன மாதிரியே யாராச்சும் குருவிக்கு காசு தரணும்னு ஃபிக்ஸ் ஆயிருக்காங்களா? ஆமாம், ஆயிருக்காங்க. யாரது? இனி வேற யாரு? அந்த ராதாபுரா தான். நான் கொடுத்த காசு கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லுது. கொடுத்தா நல்லது தானே. எப்படியோ குருவி நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அதோட ஹோட்டலுக்கு யாரும் போக மாட்டேங்கிறாங்கன்னு தினமும் மத்தியான நேரத்தில் சோறு சாப்பிட ஓசியில் போய் சாப்பிட்டு வர்றது அவ்வளோ நல்லதா இல்லை. கொடுத்தா நல்லது தான். சரி, காசு கொடுக்குறதுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? ரெடி ஆனீங்கன்னா கிளம்பலாம் இங்கேருந்து. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வாசுகி கொக்கோட வீட்டுக்கு மீனா கிளி வந்திருப்பா. ஹாய் மீனா. ஹலோ ஆகாஷ். உன்கிட்ட தான் நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளேயே நீயே வந்துட்டேன். சரி வாங்க, நம்ம போய் கிளியோட ஹோட்டல் கிளம்பி போகலாம். ஏண்டி வாசுகி, நம்ம காசு தர போற விஷயம் அந்த காக்காக்கு சொன்னியா? சொல்லிட்டேன்டி. நீங்கள் எல்லாரும் காசு கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் ஆனதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படியோ குருவி என்னுடைய ஆள், அவள் ஹோட்டல் என்னுடைய ஹோட்டல், அதனால் நான் ஏன் காசு தரணும்?
அதுதான் பெரிய தப்பு ஆகாஷ் காக்கா. குருவியை காதலிச்சுன்னா அவளுடைய ஹோட்டல் வியாபாரம் சரியா போறது இல்லைல்ல. ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி அதை டெவலப்மெண்ட் பண்ணணும் தவிர இப்படி சமைச்ச ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு போய் அங்க சாப்பிட வைக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சரி சரி வாங்க. அப்படி அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கிருந்து மது கலகையும் ஒன்னா கூட்டிக்கிட்டு அந்த காட்டு வழியா பறந்து போய் குருவியோட மாங்காய் இலைகளால கட்டப்பட்ட ஹோட்டலாண்ட ஒரு போட்டுக்கிட்ட கீர்த்தி குருவி உட்கார்ந்துட்டு இருந்தது. அப்ப இவங்க எல்லாரையும் பார்த்து அந்த கீர்த்தி குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, வந்துட்டீங்களா? கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க. ஹோட்டல் உள்ள உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வாங்க நீங்க. அட இந்த குருவி மாங்காய் இலைகளின் ஹோட்டல் என்ன கீர்த்தி? வெயில் காலத்துல எங்க ஹோட்டலுக்கு கூலிங் உள்ள இல்லாததுனால யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால ஹோட்டல் ரூஃப் மேல தண்ணி பைப் பிடிச்சிக்கிட்டு நிக்க முடியாதுல்ல. சோ சில்லுன்னு இருக்கிறதுக்காக மாங்காய் இலைகளில் வச்சு அம்மா ஹோட்டல் கட்டினாங்க. இப்போ ரொம்ப ஃபுல் பிஸியா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது காவியா குருவி அவங்களாண்ட வந்து அவங்க எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள செம்ம சில்லுன்னு இருந்தது. அதனால அவங்க எல்லாருக்கும் ஒரு டேபிள் ஏற்பாடு பண்ணி அது மேல உணவு பரிமாறிச்சு. அவங்க எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு குருவிக்கும் காசு செலுத்திட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்தாங்க சந்தோஷமா. அப்பத்துல இருந்து அந்த ஹோட்டல் நல்லபடியா நடத்திக்கிட்டு தன்னுடைய மகளையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க. குருவியோட மாங்காய் இலைகளின் வீடு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வீடு கட்டி வாழ்ந்துட்டு வர ராதாபுராவாண்ட ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு. அது வெயில் காலம். அது மட்டும் இல்லாம ஒரு பக்கத்துல அந்த மாங்காய் மரம் முழுக்க அழகான மாங்காய் பழங்கள் நிறைஞ்சிருந்தது. கழுத்துல மாத்திக்கிட்ட ஒரு செல்போனோட அந்த மரத்தையே சுற்றி வந்து அதுக்கு இருந்த காய்களை பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு. அடட, இந்த வருஷமும் எனக்கு ராசியான வருஷம்தான். எனக்குன்னு இருந்த இந்த ஒரே ஒரு மாங்காய் மரம் நல்ல மாங்காய் பழத்தை கொடுத்துச்சு இந்த வாட்டி. போன வருஷத்தின் போல பேராசைக்கு போகாம நல்ல விலைக்கு இந்த மாம்பழங்க வித்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறேன்னா இது அனைத்து நினைச்சால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த மரத்தின் மேல உட்காந்துச்சு. அது மட்டும் இல்லாம சுற்றி முற்றி பாத்துக்கிட்டு யாராச்சும் இந்த மாம்பழங்களை வாங்க வருவாங்களோன்னு பாத்துட்டு இருக்கணும். அந்த விதமா நினைச்சு சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது தன்னுடைய கழுத்துல இருந்த செல்போன் ரிங் அடிச்சுது. ஹலோ, யாரு? அட அக்கா, நான் தான் வாசுகி கொக்கு. ஓஹோ, நீயா? இன்னும் உசுரோட தான் இருக்கியா? அன்னைக்கு பேச மாட்டேன்னு என்னவோ பெரிய சபதம் எல்லாம் பண்ண, ஆனா இன்னைக்கு எனக்கு கால் அடிச்சிருக்கேன். அப்படின்னு இல்லைக்கா, நான் ரொம்பவே சோகத்தோட கால் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும்டி, எனக்கா இருந்தாலும் நீ என் காலாண்ட தான் வருவேன்ட்டு. உனக்கு ஏதாச்சும் அவசரம் வந்தாதான் இந்த அக்கா உனக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாம இப்போ என்ன தவிர உனக்கு யாரும் உதவ ஆள் இல்லைன்ட்டு நீ பண்ண சபதத்தையும் தூக்கி வீசிட்டு என்னாண்ட கால் பண்ணிருக்கீன்னா உனக்கு அந்த அவசரம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஐயோ அக்கா, அதை விடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. என்கிட்ட எல்லாம் இப்போ எந்த ஒரு காசும் கிடையாது. அதனால நான் கொடுப்பேன்னு எந்த ஒரு நம்பிக்கையும் வச்சுக்காத. என்னோட வாழ்க்கையை அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கு. அந்த விதமா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுச்சு. அந்த பக்கம் இதெல்லாம் கேட்ட வாசுகி கொக்கு அழுதுகிட்ட அந்த புறாண்ட, அக்கா தயவு செஞ்சு நான் சொல்றத முதல்ல கேளு, டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது எதுன்னு சொல்லு முதல்ல. பெரியம்மா தவறிட்டாங்கக்கா. அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான் அந்த வாசுகி கொக்கு. இதனைத்தையும் கேட்ட அந்த ராதாபுராவும் அழுதுகிட்டே கவலையோட, ஐயோ அம்மா, என்ன அனாதையாக்கிட்டு நீ விட்டுட்டு போயிட்டியா? என்ன மன்னிச்சிரு தங்கச்சி, கவலைப்படாத. நான் உடனடியாக கிளம்பி வரேன். தகுந்த ஏற்பாட்டு எல்லாம் பண்ணிடு, நான் காசோட வந்துடுறேன். அந்த விதமா சொல்லிட்டு அந்த ராதாபுரா போனை கட் பண்ணிச்சு. அங்கே அம்மா இறந்து போயிட்டாங்க. இங்கேவும் இந்த மாம்பழங்கள் பழுத்த நிலைமையில இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? இப்போ மட்டும் நான் அங்கே போகலன்னா அம்மாவை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி கிளம்பி போயிட்டேன்னா நான் வந்து பார்க்கறதுக்குள்ள இந்த மாங்காய் மரத்துல இருக்கிற எல்லா மாம்பழம் காணாம போயிடும். ஒருவேளை யாராச்சும் கூப்பிட்டு கேட்டாலும் நான் சாப்பிடல, எனக்கு தெரியாது, அந்த விதமா கதை கொடுத்து தப்பிச்சிடுவாங்க. யாராச்சும் நான் இங்க கண்காணிக்க வச்சுட்டு போயிடுறேன். ஆனா யாரை வைக்கிறது? அப்படி யோசிச்சுக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தின் மேல ஆகாஷ் காக்காவோட வீடு தென்பட்டது. அப்போ உடனடியாக எந்த ஒரு தாமதமும் பண்ணாம அந்த ஆகாஷ் காக்காவோட வீட்டுக்கிட்ட வந்தது. டேய் ஆகாஷ், கொஞ்சம் வெளியில வாடா. அப்படி கூப்பிட்ட உடனே அந்த ஆகாஷ் காக்கா வீட்டுல இருந்து வெளியில வந்துச்சு. என்னடி ராதா இந்த பக்கம் வந்திருக்கேன்? ஊர்ல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கடா. பணம் ஏதாச்சும் வேணுமா? பணம் எதுவும் வேணாண்டா. என்னுடைய மாங்காய் மரத்தை நீ கண்காணிக்கணும். நான் ஒரு 10 நாட்களுக்குள்ள திரும்பி வந்துடுறேன். கண்காணிக்கணுமா? அது என்னால முடியாதுடி, வேற யாருக்கிட்டயாச்சும் ட்ரை பண்ணு. அப்படி சொல்லிட்டு உள்ள போயிடும். அதை கேட்ட அந்த புறா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு பறந்து போய்கிட்டே, இவன் எப்பவும் இப்படிதான், மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவான் தவிர எனக்கு சுத்தமா பண்ண மாட்டான். அப்படி நினைச்சுக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தின் கிளை மேல பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிற மீனா கிளி தென்படும். நான் போய் இவளை கேட்குறேன். நான் இவளுக்கு எத்தனையோ வாட்டி உதவி பண்ணியிருக்கேன். அந்த விதமா நினைச்சுக்கிட்டு மீனா கிளியாண்ட வந்துச்சு.
என்னடி ராதா, உனக்கு பசிக்குதா? பழம் வேணுமா? பழம் வேணாடி, என்னுடைய மாங்காய் மரத்தை காவல் காக்கணும். நீ எங்க போற? ஊர்ல எங்க பெரியம்மா தவறிட்டாங்க, அதனால நான் போலன்னா நல்லா இருக்காதுல்ல. காவல் காக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பசிக்கும் போதெல்லாம் அந்த மாம்பழத்தை ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான். வேணாடி, நான் வரத்துக்குள்ள எல்லா பழங்களையும் நீயே காலி பண்ணிடுவேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ராதாபுரா முன்னோக்கி பறந்து போயிட்டு இருந்தது. அப்படி முன்னோக்கி கொஞ்ச தூரம் போன பின்பு கோவத்தோட தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கோச்சிக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மி குருவி தென்படும். பெண் பிள்ளைக்கு பிறந்ததுனால இவங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. ஆனாலும் உங்களை வச்சு நான் சோறு போட்டு பார்த்துட்டு இருக்கேன். சம்மர் வேற வந்துருச்சு, சில்லுன்னு இருக்கணும், கூலர் வேணும், ஏசி வேணும்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. இன்னும் வரப்போற நாட்கள்ல பயங்கரமா வெயில் அடிச்சாலும் சரி, இதான் வீடு, அங்க இருக்கிறதா ஃபேன். அப்படி கோவத்தோட சொல்லிட்டு இருக்கும்போது தன்னுடைய 2 மகள்களான சிரி மற்றும் சசி குருவிகள் அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள நெருங்கி வந்தது ராதாபுரா. என்ன ராதாக்கா, இந்த பக்கமா வந்திருக்கீங்க? தங்கச்சி, ஊர்ல அம்மா இறந்து போயிட்டாங்க. ஐயோ அக்கா, இந்த வெயில் என்னுடைய 2 மகள்களையும் அழைச்சிக்கிட்டு நான் எங்க வருவேன்? நீங்க போங்க. நான் போறேன்டி, ஆனா நான் போயிட்டு வர வரைக்கும் என்னுடைய மாங்காய் மரத்துக்கு நீ தான் காவல் காக்கணும். அதுக்கப்புறம் நீ உன்னுடைய வீட்டுக்கு போலாம். அந்த விதமா கெஞ்சி கேட்கும். அந்த மரத்தை காவல் காக்கா லக்ஷ்மி குருவி ஒத்துக்கும். அதோட அந்த புறா ரொம்பவே சந்தோஷத்தோட அங்கிருந்து கிளம்பி பறந்து போகும். அப்போ உடனடியாக லக்ஷ்மி குருவி தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு அந்த மாங்காய் மரத்தாண்ட வரும். பசங்க கூட இரவும் பகலும் எதுவும் பார்க்காம அந்த மாங்காய் மரத்தை சுற்றி வந்து அதை ரொம்பவே பத்திரமா காவல் காக்கும். இன்னொரு பக்கம் அந்த பசங்களுக்கும் மாங்காய் மரத்தாண்ட இருக்கும்போது நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. அந்த விதமா நாட்கள் கழிஞ்சு போச்சு. ஒரு நாள் வெயில் அதுவுமா. அம்மா, வெளியில முழுக்க ரொம்ப வெயிலா இருந்தாலும் இந்த மரத்தடியில ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆமாம்மா, அதுதான் கண்ணுங்களா மாங்காய் மரோட ஸ்பெஷல். அந்த விதமா சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த மாங்காய் இலைகளை வச்சு ஒரு வீடு கட்டுனா பசங்க அதுக்குள்ள ரொம்ப சில்லுன்னு மற்றும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்பி அந்த ராதாபுரா வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. இந்த 10 நாள் என்னுடைய மாங்காய் மரத்தை காவலை காத்ததுக்கு. இனி உங்களுடைய வீட்டுக்கு போலாம். அக்கா, நான் காவல் காத்ததுக்கு இந்த மாங்காய் இலைகள் கொடுங்க. ஐயோ தங்கச்சி, உனக்கு இலைகள் தானே வேணும், உனக்கு எவ்வளவு தேவைப்படுமோ எடுத்துக்கோ. அப்படி சொன்ன உடனே அந்த லக்ஷ்மி குருவி தேவைப்படுற அளவுக்கு மாங்காய் இலைகளை பறிச்சு தன்னுடைய பசங்களுக்கு கொடுக்கும். அவ அனைத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அங்கிருந்து தங்களுடைய வீட்டுக்கு புறப்படுவாங்க. அந்த லக்ஷ்மி குருவி அந்த மாங்காய் இலைகளை வச்சு வீடு கட்டும். அதை பார்த்து அவங்களுடைய மகள்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏழை புருஷன் காக்காவின் மாட்டுச்சாணி வீடு. காட்டுக்குள்ள ஒரு தகர வீட்டுல ஆகாஷ் என்ற ஏழை காக்கா வாழ்ந்துட்டு வந்தது. கிடைக்கிற கூலி வேலைகளை பார்த்துக்கிட்டு அதுல வந்த வருமானத்தை வச்சு மனைவி மாலினி குருவிய, மகன் ரவி காக்காவை மற்றும் மகள் கீர்த்தி குருவிய நல்லபடியா பார்த்துட்டு வந்தது. தினமும் கட்டைகளை வெட்டுற கூலி வேலையை பார்த்த பின்பு அதுல வந்த வருமானத்தை வச்சு பசங்க சாப்பிடுறதுக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வரும். இந்த விஷயம் மனைவி மாலினி குருவிக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப கோவத்தோடு, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டீங்க, என்னுடைய கவலையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஐயா மாலினி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்க்கறது யாருக்காக நீயே சொல்லு. என்னுடைய மகன் மற்றும் மகள் சந்தோஷமா இருக்கணும்னு தானே? இல்லைன்னு நானும் சொன்னேன்னா, இந்த விதமாக தினமும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறேன். ஒருவேளை திடீர்னு ஒரு நாள் பசங்க நம்மளாண்ட காசு இல்லாதப்ப வந்து இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுங்கன்னு அழுது அடம் பிடிச்சாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? நீ சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கு மாலினி. ஆனால் ஒரே வாட்டி இல்லாமல் மெதுவா நான் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு வரேன், வாங்கி தராம. சரிங்க. அந்த விதமா சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள கிளம்பி போயிடுவா. வீட்டுக்கு வெளியில மகன் ரவி காக்கா மற்றும் மகளான கீர்த்தி குருவி சமோசா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க வந்து அவங்க 2 பசங்களையும் பார்த்து அந்த ஆகாஷ் காக்கா ரொம்பவே சந்தோஷப்படும். பசங்களா, நீங்க எப்பவுமே இந்த விதமா சந்தோஷமா இருக்கணும், சரிங்களா? சரிங்கப்பா, நீங்க தினமும் இந்த விதமா எங்களுக்கு பிடிச்சதை கொண்டு வந்து எங்களுக்கு ஊட்டி விட்டா நானும் அண்ணாவும் சந்தோஷமா இல்லாம எதுக்கு சோகமா இருப்போம். அந்த விதமா சொன்னதுக்கு அந்த ஆகாஷ் காக்கா ரொம்பவே சந்தோஷப்படும். அப்படி நாட்கள் மெல்லமா கழிஞ்சிட்டு வந்தது. ஒரு நாள் அதுமா அந்த ரவி காக்கா மற்றும் கீர்த்தி குருவி தன்னுடைய அப்பாவான ஆகாஷ் காக்காக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ரோ, அப்பா நமக்காக இன்னைக்கு என்ன கொண்டு வருவாரு நீயே சொல்லு. எனக்கு என்னவோ அப்பா நமக்காக பானிபூரி கொண்டு வருவாருன்னு நான் நினைக்கிறேன் சிஸ். ஐயோ ப்ரோ, நானும் அதுதான் நினைச்சேன். அந்த விதமா அந்த அண்ணன் தங்கச்சிங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்து மாலினி குருவி அவங்களாண்ட நடந்து வந்தது. பசங்களா, சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க. நான் மட்டும் அப்பா வந்தக்கப்புறமா சாப்பிட்றேன், நீங்களும் தங்கச்சியும் சாப்பிடுங்க. அப்போ அப்பா கொண்டு வர பானிபூரி முழுக்க நீ தான் சாப்பிடலாம்னு நினைக்கிறல்ல ப்ரோ?
நல்லா அப்படி சொல்ல வரல சிஸ், நீ பசிக்கு தாங்க மாட்டல, அதனால நீயும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வெறும் கையோட அந்த ஆகாஷ் காக்கா வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. அவங்க அப்பா வர்றதை பார்த்து பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா வெறும் கையோட வந்ததை பார்த்த உடனே அவங்க மூஞ்சி கொஞ்சம் சோகமாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்து அந்த மாலுக்குருவி சிரிச்சிட்டு இருந்தது. என்ன பசங்களா, என்னை பார்த்து அப்படியே சோகமாயிட்டீங்க? அட அது என்னப்பா, வெறும் கையோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது நாங்க பானிபூரி வாங்கிட்டு வர சொன்னோம்ல. டவுனில் ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா, கடைசி பஸ் வேற போயிடும்போன்னு நினச்சி நான் வேகமாக வந்துட்டேன். அதனால தான் எதுவும் வாங்கிட்டு வரல. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், சரியா? பசங்களா இன்னைக்கு கிளம்புங்க, அப்பா நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்றாங்களா, வாங்க நம்ம சாப்பிடலாம். அப்படி சொன்ன உடனே பசங்க எதுவும் பேசாம அமைதியா வீட்டுக்குள்ள மெதுவா கிளம்பி போயிடுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து உணவு சாப்பிடுவாங்க. அதன் பிறகு மாலினி குருவி பசங்களோட சேர்ந்து வீட்டுக்குள்ள தூங்குவா. மற்றும் ஆகாஷ் காக்கா வெளியில ஹால்ல கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கும். அது வெயில் காலம், அவங்க இருக்கிறது தகர வீடு வேற. ஃபேன்ல இருந்து வர காட்டு ரொம்பவே சூடா அனலா இருந்தது. அப்ப அந்த ரெண்டு பசங்களான ரவி காக்கா மற்றும் கீர்த்தி குருவிக்கு ரொம்பவே புழுக்கமா இருக்கும். அவங்களால தூங்க முடியாம எரிச்சல் அடைஞ்சு ரெண்டு பேரும் ஏஞ்சி அவங்க அப்பாண்ட கிளம்பி வருவாங்க. பசங்களை பார்த்த உடனே தூங்கிட்டு இருக்கிற ஆகாஷ் காக்கா திடீர்னு ஏஞ்சி, அட பசங்களா, என்னாச்சு? எதுக்காக வெளியில வந்தீங்க? அப்பா வீட்டுக்குள்ள எங்களால இருக்க முடியல அப்பா. இப்ப ஏதோ பரவாயில்ல, இரவு நேரம் ஆனதுனால கொஞ்சம் குளிரா இருக்கு. அதுக்கப்புறம் கொசுக்கடி அப்படி இப்படி சமாளிச்சு ஒரு வழியா தூங்கலாம். ஆனா பகல் நேரத்துல சுத்தமா வீட்டுல தங்க முடியலப்பா. ஏதாச்சும் நம்ம ஒரு சின்னதா கூலர் வாங்கிக்கலாம்ல. பாருங்க பசங்களா, உங்க அப்பா ரொம்ப ஏழை. தினமும் ஏதோ கூலி வேலை பண்ணி அதில் வர வருமானத்தை வச்சு உங்களை நான் பார்த்துக்கிறேன். அதனால நமக்கு இந்த கஷ்டங்கள் தீராது. போங்க, போய் அம்மாவாண்ட தூங்குங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஆகாஷ் காக்கா அழுதுட்டு இருக்கும். அதை பார்த்து பசங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்பா வீட்டில் ரொம்ப புழுக்கமாக இருக்கு. ஃபேன் சுத்தினாலும் சுத்தாட்டியும் வீட்டில் ரொம்ப அனலா இருக்குப்பா. அதனால நாங்களும் உங்க கூடயே இங்கே தூங்குறோம்ப்பா. இதை பாருங்க பசங்களா, வெளியில பயங்கரமா கொசுக்கடி இருக்கு. நீங்க எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள அனலா இருந்தாலும் சரி உள்ளேயே போய் தூங்குங்க. அப்படி அந்த ஆகாஷ் அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த பசங்க அவங்க அப்பா கூடவே கட்டில தூங்குனாங்க. அப்போ அதே சமயத்துல கொசுக்கடி பயங்கரமா கடிக்கும். அதை தாங்கிக்க முடியாம அந்த ரெண்டு பசங்களும் அவங்க அப்பாவாண்ட, அப்பா அனலா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நல்லாதான் இருக்கு. இங்க வெளியில இந்த கொசுக்கடியை என்னால தாங்கிக்க முடியல. அதனால நான் வீட்டுக்குள்ள போய் அம்மா வாண்டையே தூங்குறேன். அந்த விதமா சொல்லிட்டு தங்கச்சி குருவி கிளம்பி போயிடும். அது கூடவே அண்ணன் காக்காவும் அந்த கொசுக்கடியை தாங்கிக்க முடியாம உள்ள போயிடுவான். அப்படியே ரெண்டு பேரும் அவங்க அம்மாவாண்ட தூங்கிக்கிட்டு அவங்களோட ஏழைத்தனத்தை பத்தி ரொம்பவே திட்டிப்பாங்க. மறுநாள் காலையில கூலி வேலைகளுக்காக ஆகாஷ் காக்கா பறந்து போயிடும். வீட்டுக்குள்ள மாலினி காக்கா சமைக்க ஆரம்பிப்பா. மற்றும் பசங்க வெளியில விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியாம அந்த கீர்த்தி குருவி தலை சுத்தி அங்கேயே கீழே விழுந்துருவா. அப்போ உடனடியாக அவங்க பொண்ணை கட்டில் மேல தூங்க வச்சு கூட இருந்து தாய் பார்த்துப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆகாஷ் காக்கா வீட்டுக்கு பறந்து வரும். அட என்னங்க இது, கடன் கிடனாச்சு வாங்கி நம்ம பசங்களுக்கு ஒரு கூலரை வாங்கிட்டு வாங்க, பசங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்படி சொன்ன உடனே கூலர் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த ஆகாஷ் காக்கா. இந்த கூலர் வாங்கணும்னா 5000 தேவைப்படும். அது மட்டும் இல்லாம 24 மணி நேரம் முழுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதோட சேர்த்து கரண்ட் பில்லும் அதிகமா வரும். மொத்தத்தையும் கணக்கு பார்த்தா 6000 ரூபாய் மேல செலவாகும். இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணம் சம்பாதிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை நான் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள இந்த வெயில் காலமே போயிடும். இப்ப என்ன பண்றது? வேற ஏதாச்சும் வேலையா யோசிக்கணும். அப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வெளியில வந்த அந்த ஆகாஷ் காக்காக்கு அவங்க வீட்டுக்கு கொஞ்ச தூரத்திலேயே ஒரு மாடு தென்படும். அப்ப அந்த ஆகாஷ் காக்காக்கு மாட்டுச்சாணி வீடு ஞாபகம் வரும். உடனடியாக வேற எந்த ஒரு தாமதம் பண்ணாம காட்டு முழுக்க சுத்தி மாட்டுச்சாணியை கொண்டு வந்து அவன் வீட்டுக்கு செவுர்ல அடிப்பான். கொஞ்ச நேரத்துக்கு சாணி வீடு ரெடி ஆயிடும். எதுக்காகப்பா வீட்டுக்கு சாணியை அப்படி அடிச்சிருக்கீங்க? இரவு நேரத்துக்கு உங்களுக்கு புரியும் பசங்களா? அப்படி சொன்ன உடனே இரவு நேரத்துக்காக ரொம்பவே ஆசையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இரவு ஆகும். வீட்டு முழுக்க சில்லுன்னு ரொம்பவே கூலா இருக்கும். அப்பா வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படி அந்த பசங்க அன்னில இருந்து வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. கிளி மற்றும் காக்காவின் கல்யாணம். ஒரு காட்டுக்குள்ள மினி என்ற ஒரு காக்கா அவங்க அம்மா கூட மரத்து மேல ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த மினிக்கு கல்யாணமே ஆகல. அதனால அவங்க அம்மாக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அதனால கோபத்துல இப்படி சொல்வாங்க, என்ன தலையெழுத்து திடீர்னு உன்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு, ஆனா இது நாள் வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகல. என்ன தலையெழுத்த என்னவோ உண்டு. ஆனா அம்மா, என்னால என்ன பண்ண முடியும்? கல்யாணம் எப்ப
அட எப்படிடி நடக்கும் கல்யாணம்? வர்ற யாருக்குமே உன்னை பிடிக்க மாட்டேங்குது. அப்படி வந்து பார்த்தாலும் உன்னை பிடிக்கலன்னு தான் சொல்றாங்க. பின்ன எப்படி நடக்கும் கல்யாணம்? சமையலாச்சும் கத்துக்கோன்னு சொன்னா அந்த சமையல் பேச்சு எடுத்தாலே நீ வீட்ல இருக்க மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி நடக்கும்? அம்மா நான் எப்படி இருக்கேனா அப்படிதான் இருப்பேன். நடந்தா நடக்கட்டும், இல்லனா நான் தனியாவே இருப்பேன்மா. ஆஹா, உனக்கு என்னடி, நீ நல்லாவே இருப்ப. ஆனா வெளியில என்னால தாண்டி தலை காட்டிக்க முடியாது. அம்மா நீ இப்படியே பேசிட்டே இருங்க, கிளம்புறேம்மா. அப்போ அங்கிருந்து மினி காக்கா பறந்து போய் ஒரு மரத்து மேல உட்காந்து ரொம்ப சோகமா வருத்தத்தோட யோசிக்கும். அப்படி அந்த மினி காக்கா ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த வழியாக பறந்து வந்த ஒரு கழுகு அந்த மரத்துல உட்காருது. அட என்னாச்சு தங்கச்சி, ஏன் அவ்வளவு சோகமா இருக்க நீ? ஐயோ அப்படியா, இதுவா பிரச்சனை? நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு வந்து தங்கு நீ, சரியா? ஐயோ நீ ஒன்னும் வருத்தப்படாத, நான் போய் உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன், சரியா? நான் போய் உடனடியாக கேக்குறேன். அந்த கழுகு மினி காக்கா கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு புறப்படுவாங்க. அம்மா, மினி தங்கச்சிய கொஞ்ச நாள் என் கூட எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கு, அதனால உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லல்ல? அப்போ அந்த கழுகோட பேச்சை கேட்டு மினி அவங்க அம்மா மினிய அவங்க கூட அனுப்புறதுக்கு சம்மதிப்பாங்க. அதனால மினிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படியே மனசுல இந்த மாதிரி நினைப்பா மினி. மினி அந்த கழுகோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு புறப்படுவாங்க. வா மினி, வீட்டுக்குள்ள வா. உனக்காக எவ்வளவு பிடிச்ச சுவையான உனக்கான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. உங்களால எனக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடைக்கும் இங்க. ஆஹா, கொஞ்ச நாள் இங்க நீ நிம்மதியா தங்கியிருந்து அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு புறப்படு நீ. ஆமா, நான் கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியா இருப்பேன் நான் இங்க. அப்படி மினி காக்கா சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் அந்த கழுகு மினி காக்கா கிட்ட இப்படி சொல்லும். மினி, நான் உணவை தேடி வெளியில புறப்படுறேன், அதனால நீ கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கோ. இல்ல இல்ல, நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அதனால நான் உன் கூட எல்லாம் வேலை வாங்க மாட்டேன். நீ நிம்மதியா இரு, நான் போய் உணவை கொண்டு வரேன், சரியா? அப்படி சொல்லி அந்த கழுகு அங்கிருந்து பறந்து போன பின்பு மினி அந்த இடத்துலயே அங்கேயும் இங்கு சுத்திட்டு இருக்கும் போது மினிக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அப்ப அந்த மினி எட்டி பார்க்கும்போது ஒரு கெட்ட கிளிகள் எல்லாமே ஒரு கிளியை ரொம்ப அடிச்சு துன்புறுத்துது. இதை பார்த்து மினி அங்கிருந்து பறந்து போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லுது. ஆனாலும் அவங்க நிறுத்தாம காயப்படுத்துறாங்க. மினியோட வார்த்தைகள் கேட்டு அந்த கெட்ட கிளிகள் அங்கிருந்து பறந்து போயிடும் எல்லாமே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க, உங்களால நான் தப்பிச்சிட்டேனுங்க. என் பேரு ராக்கிங்க. நான் இங்கதான் ஒரு மரத்து மேல வாழ்ந்துட்டு வரேன். சில மாதங்கள் முன்பு அவங்க கூட எனக்கு சண்டை நடந்தது. அந்த சண்டையில நான் தான் ஜெயிச்சேன். ஆனா சில நாட்களா எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால இந்த நேரம் பார்த்து என்ன பழி வாங்க வந்திருக்காங்க. இங்கதாங்க என்னோட வீடு, வாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த ராக்கி கிளி மினிய தன் கூட கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு புறப்படுவான். இதுதாங்க என்னோட வீடு. இங்கதான் நான் சில வருஷமா வாழ்ந்துட்டு வரேன். ஆமா, உங்களை பத்தி நீங்க சொல்லவே இல்ல. நான் இங்கதான் கல்கண்ணா வீட்ல வாழ்ந்துட்டு வரேன். எங்க அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம தான். மினி காக்கா ராக்கி கிளிக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் முழுசா சொல்லும். எனக்கு கல்யாணம் ஆகாதனால எங்க அம்மா தினமும் என்ன திட்டிட்டே இருக்காங்க. ராக்கியும் மற்றும் மினியும் பேசிட்டு இருக்கும்போது ராக்கிக்கு மினிய ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால மினி கிட்ட இப்படி சொல்வான். உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்கல்ல, அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன சொல்றீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துப்பேங்க. அதே மாதிரி எனக்கு சமைக்கவும் நல்லாவே தெரியுங்க. ராக்கி சொன்ன பேச்சுக்கு மினிக்கு ரொம்பவே சந்தோஷமா சிரிப்பு வரும். அதனால ராக்கியும் மினியும் சேர்ந்து மினி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. மினி அவங்க அம்மா கிட்ட சொல்லி ராக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க.